அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு அம்சம் என்ன தெரியுமா? ஒரு ஆண் ஒரு பெண் என்று சொல்லுகிற தனித்துவமான படைப்பின் வித்தியாசம். இந்த வித்தியாசத்தினுடைய புரிதல் இல்லாத காரணத்தினால் தான் இன்று நிறைய திருமணங்கள் அன்புக்குரியவர்களே மிக சிரமத்தோடு போய்கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றிலும் ஆண் பெண் வேறுபாட்டை நாம் பார்க்கிறோம். ஆண்கள் வேறு பெண்கள் வேறு என்று பேசிக் கொள்கிறோம். அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறான். பெண்களுக்கென்று தனியான ஏற்பாடுகளை செய்கிறோம், ஆண்களுக்கென்று தனியான ஏற்பாடுகளை செய்கிறோம். அவர்கள் தொழில் செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும் என்று அவர்களுக்குரிய பணிகளை அவர்களின் மீது சுமத்துகிறோம். எனக்கு வீட்டு வேலை இருக்கிறது என்கிற பகுதியை நாம் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். நல்ல விஷயம். இப்படித்தான் உணர்வுகளிலும் இரண்டு சாராரும் வித்தியாசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உணர்வு ரீதியாகவும் வித்தியாசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வு ரீதியான வித்தியாசத்தில் முதலாக நாம் புரிந்து கொள்ளுகிற மிக முக்கியமான ஒரு புள்ளி என்ன தெரியுமா? ஒரு ஆண் எப்பொழுதும் தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் வெளியில் பேசுவதற்கு விரும்ப மாட்டான். அவனுடைய இயல்பு அது மனோநிலை அல்ல, அல்லாஹ்வுடைய படைப்பு அப்படித்தான். ஒரு ஆணுடைய மூளையை அல்லாஹு தஆலா தனித்தனி அறைகளாக படைத்திருக்கிறார். ஒவ்வொரு பாக்ஸாக அல்லாஹு தஆலா அவனுடைய மூளைகளில் அமைத்திருக்கிறார். பாக்ஸும் தனித்தனியான பிரச்சனைகளை பற்றி யோசிக்கும். ஒன்று அவனுடைய பொருளாதார விஷயம், இன்னும் ஒன்று அவனுடைய தொழில் சார்ந்தது, இன்னும் ஒன்று அவனுடைய படிப்பு சார்ந்தது, இன்னும் ஒன்று அவனுடைய பிள்ளைகள் சார்ந்தது, இன்னும் ஒன்று அவனுடைய குடும்பம் சார்ந்தது, இன்னும் ஒன்று அவனுடைய கடன் பிரச்சனைகளோடு சார்ந்தது, இன்னும் ஒன்று அவனுடைய இதர குடும்ப உறவுகளோடு சார்ந்தது, இன்னும் ஒன்று அவனுடைய தாய் தந்தையருடைய பிரச்சனையோடு சார்ந்தது, இன்னும் ஒன்று அவனுடைய மனைவியினுடைய பிரச்சனையோடு சார்ந்தது என்று ஒரு ஆண் எப்பொழுதும் தனித்தனியாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிப்பார். ஒரு பெண்ணினுடைய மூளை ஒரு வலைப்பின்னலாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஒரு விஷயத்தை ஒரே நேரத்தில் யோசிக்க மாட்டாது. குடும்பத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது அதற்குள்ளே பொருளாதார பிரச்சனை வரும். பொருளாதார பிரச்சனை யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது உம்மாவுடைய பிரச்சனை வரும். உம்மாவுடைய பிரச்சனை யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது பிள்ளைகளுடைய பிரச்சனை வரும். பிள்ளைகளுடைய பிரச்சனையை யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது குடும்பத்தினுடைய பிரச்சனை வரும். குடும்பத்தினுடைய பிரச்சனையை யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது கணவனுடைய பிரச்சனை வரும். இப்படி நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்றை யோசிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் ஒரு புள்ளியில் நிற்க மாட்டீர்கள், எல்லா புள்ளியும் சுத்தி வந்து நிற்பீர்கள். அது குறை அல்ல, அதுதான் இயல்பு. அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறான். எனவே ஒரு ஆண் ஒரு விஷயத்தை யோசிக்க நாடினால் விரும்புகிறான் என்றால் ஒரு மூலையிலே அவன் போய் உட்காருவதும் அவன் தனிமைப்படுவதும் உங்களிடத்தில் விஷயங்களை சொல்லக்கூடாது என்பதற்காக அல்ல, அவனுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளாமல் மறைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ஒரு ஆணினுடைய ஆளுமையினுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? தனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதை தானே யோசித்து அதற்கு ஒரு தீர்வை கண்டுகொள்வதுதான் ஒரு நடுநிலையான யதார்த்தமான ஒரு அறிவுள்ள ஆளுமையுள்ள ஆணினுடைய பண்பு. அந்த பண்பை நோக்கித்தான் அவன் நகர்ந்து கொண்டிருக்கிறான். இதற்குள் போய் கொஞ்சம் அமைதியாக ஒரு மூலையிலே வந்து ஒரு டீ கப்பை கையிலே எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது பக்கத்திலே போய் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள், ஏன் இப்படி இருக்கிறீர்கள், ஏன் பெண்ணிடத்தில் சொல்ல இயலாதா, அடுத்தவர்களிடத்தில் சொல்லுகிறீர்கள் தானே, அங்க போனால் சிரிக்கிறீர்கள் தானே, இங்க போனால் கதைக்கிறீர்கள் தானே, ஏன் வீட்டு வந்தால் மட்டும் யோசிக்கிறீர்கள் என்று அவனை குழப்புகிற பொழுது அது அவனுடைய ஆளுமையில் கை வைக்கிற விஷயம். அவனுடைய ஆளுமையில் கை வைக்கிற விஷயம். யாருமே எந்த ஒரு ஆணும் அது தன்னுடைய சொந்த மனைவியாக இருந்தாலும் தன்னுடைய ஆளுமையிலும் ஈகோவிலும் கை வைப்பதை அவன் விரும்ப மாட்டான். எனவேதான் அப்படி திரும்ப திரும்ப கேட்கிற பொழுது சில ஆண்கள் கோபப்படுவார்கள், சில ஆண்கள் புரிந்து கொள்வார்கள். கோபப்பட்டால் அடுத்த கட்டம் நாம் என்ன முடிவெடுப்போம்? இவருக்கு என்னிடத்தில் சொல்வதற்கு விருப்பம் இல்லை, என்னோடு இரக்கம் இல்லை, என்னிடத்தில் விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு விருப்பம் இல்லை. அவர் நண்பர்களிடத்தில் போய் பேசுகிறார், அவருடைய குடும்பத்திடத்தில் பேசுகிறார், என்னை கணக்கெடுப்பதே இல்லை என்ற முடிவுக்கு நாம் வருவோம். இங்கு அவன் உண்மையில் அதை சொல்லக்கூடாது என்கிறது நோக்கம் அல்ல. அவன் நினைத்தது அவன் தானே அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். அதனால் தான் அன்புக்குரிய சகோதரிகளே, உளவியலாளர்கள் சொல்லுகிற ஒரு ஆழமான உண்மை என்ன தெரியுமா? ஒரு ஆண் உங்களிடத்தில் ஆலோசனை கேட்டு வருகிற வரைக்கும் நீங்களாக போய் ஒரு ஆணுக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. அது ஒரு நடுநிலையான ஆணுக்கு பிடிக்காது, ஒரு ஆளுமையுள்ள கணவனுக்கு பிடிக்காது. அவன் வருவான், அவனுடைய பிரச்சனைகள்
ஒரு கட்டத்திற்கு வருகிற பொழுது அவனுக்கு ஆறுதல் தேவை என்று வருகிற பொழுது அந்த பிரச்சனைகளை உங்களிடத்தில் சொல்லுவதற்கு வருவான். அதுவரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த பிரச்சனையை பற்றி கேட்காமல் ஆறுதலாக நீங்கள் இருக்க வேண்டியதுதான். அவன் வீட்டுக்குள் வந்துவிட்டால் அவனுடைய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் விசாரிப்பதற்கு முன்னால், உங்களுடைய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் அவனிடத்திலே கொட்டுவதற்கு முன்னால் அவனை வரவேற்று ஆறுதலாக உட்கார வைத்து அவன் அன்றாடம் செய்கிற வேலைகளை செய்ய வைத்து நீங்கள் செய்கிற கடமைகளை சரியாக செய்கிற பொழுது அவன் அந்த யோசனையில் ஆழ்ந்து அந்த குகைக்குள் இருந்து அவன் வெளிவருகிற நேரம் அவன் உங்களை அணுகுவதற்கு அது பொருத்தமான நேரமாக இருக்கும். ஆனால் நாங்கள் அதற்கு இடம் கொடுப்பதில்லை. நிறைய பெண்கள் அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர அதற்கான வாய்ப்பை நாங்கள் கொடுப்பதில்லை. நாங்களாகவே எல்லாவற்றையும் பேசி நாங்களாகவே ஒரு விஷயத்திற்கு வந்து திடீரென்று அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிற பொழுது கோபப்பட்டு விட்டால் அந்த கோபத்தை எங்களுக்கு எதிரான கோபமாக நாங்கள் கற்பனை செய்து கொண்டு அதுவே காலப்போக்கில் தொடர்ச்சியாக ஆகிற பொழுது, அதுவே காலப்போக்கில் புரிதலின்மையாக ஆகிற பொழுது அன்புக்குரிய சகோதரிகளே வாழ்க்கை வெறுத்து போகிற ஒரு கட்டத்தை காணுகிறோம். இந்த நிலையை நாம் மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய, வாசிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் வெளியிலே போகிற ஒவ்வொரு சகோதரனும், தொழிலுக்கு போகிற ஒவ்வொரு சகோதரனும், தன்னுடைய வாழ்க்கையை சமாளிப்பதற்காக ஓடுகிற ஒவ்வொரு சகோதரனும், வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, வெளிநாடுகளிலே தொழில் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் மிக பெரும் மன அழுத்தங்களோடு இருக்கிறார்கள். இன்றைய உலகம் அப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் வீட்டுக்குள் இருந்து கொண்டு சந்திக்கிற அழுத்தங்களை விட நீங்கள் வீட்டுக்குள் இருந்து கொண்டு பிள்ளைகளாலும் ஆடை கழுவுவதாலும் உணவு சமைப்பதாலும் இன்றைக்கு என்ன கறி என்று தீர்மானிப்பதாலும் அந்த தீர்மானித்த கறி கணவனுக்கு பிடிக்குமா பிள்ளைகளுக்கு பிடிக்குமா என்று யோசிப்பதாலும் சந்திக்கிற அழுத்தங்களை விட ஒரு கணவன் வெளியிலே போகிற பொழுது மிக ஏராளமான மனிதர்களை அவன் சந்திக்கிறான். அவனுடைய ஆளுமையை பாதிக்கிற, மன உணர்வுகளை பாதிக்கிற, அவனுடைய சொந்த முயற்சிகளை இல்லாமலாக்குகிற, அவனுடைய கனவுகளை பால்படுத்துகிற எத்தனையோ வார்த்தைகளை அவன் கேட்கிறான். அத்தனையையும் சுமந்து கொண்டுதான் அவனுடைய மன தைரியத்தால் அவன் தன்னை தற்காத்து கொண்டு வருகிற அந்த வேளையில் அவனுடைய வீடு அவனுக்கு சுகமான ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். இங்குதான் அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சக்கீனத்தாக அவனுக்கு இருக்க வேண்டும். சக்கீனத் என்ற மன அமைதியாக இருக்க வேண்டும். வெறுமனே அவனை கேள்வி கேட்கின்ற முங்கர் நக்கீர்களாக இருக்கக்கூடாது. விளைவு அன்புக்குரிய சகோதரிகளே, இன்று நிறைய திருமண வாழ்க்கைகள் கணவன்மார் வீட்டுக்குள் வருவதற்கு பயப்படுகிறார்கள். அதற்காக ஒட்டுமொத்தமாக உங்களை குற்றம் சாட்டவில்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம்.